ஜெய் ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு எதாவது என்ன பிரச்சனை இருக்கா, பிபி எப்படி குறைக்கிறது, எல்லாத்துக்கும் தான் வீடியோ போட்டிருக்காங்க. சுகர் எப்படி குறையுதுன்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க டாக்டருங்கெல்லாம் இப்போல்லாம். அதுமாரி இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னு பார்த்தா அது ப்ரெஸ்டெல்லாம் பெருசாகி வயசான காலத்தில் தொங்கி போய் நிறைய பேர் அந்த வெயிட் நாசால் கழுத்து வலி வருது, அது வருது, இது வருதுன்னு ஒரு டாக்டர் வச்சுருந்தது. சரி என்ன தான் சொல்லுதுன்னு பார்ப்போன்ட்டு, நம்மளுக்கு தொப்பை வர பெருசாக இருக்குமா, எல்லாமே இப்போ இது சரி எல்லாத்தையும் குறைக்கணும், ப்ரெஸ்ட்டு குறைக்கணும், தொப்பை குறைக்கணும்னா வீடியோ பார்க்கறதோட சொல்லி நான் ஒன்றும் செய்கிற மாதிரி எனக்கும் முடியறதில்ல. ஏதோ பார்ப்பேன், அப்பப்போ முடிஞ்சதை செய்யலான்ட்டு. அதனால் பார்த்தேன்னா அந்த டாக்டர் உட்காந்து கோட்டை ஒன்று போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு பேசுது. என்னடா பேசுதுன்னு பார்த்தா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணுமா, ப்ரெஸ்டெல்லாம் வந்து வயசானால் தொங்கி போயிடுமா, பெருசாகிடுமா, அதனால் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கழுத்து வலி எல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால தான் ஷோல்டர் பெயின், நெக் பெயின்லாம் வருது அப்படின்னு சொல்லுது. இருக்கலாங்க, நெக் பெயின் அதனால் வரலாம், ஷோல்டர் பெயின் அதனால் வரலாம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது எவ்வளோ ஒரு கொடுமை. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என்ன ஒரு கொடுமை சார்ன்ட்டு. அதுமாரி இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோன்னே வச்சுங்க, அது காசு இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க. ஸ்ரீதேவி மாதிரி காசு இருக்கிறவங்க பண்ணிக்குவாங்க. அதில் வந்து கடவுள் வந்து படைத்த நம்ம உடம்புல இந்த நரம்பெல்லாம் சின்ன சின்ன நரம்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கண்ணால் பார்க்கல, நம்ம சயின்ஸ் படிக்கல, இருந்தால் கூட நம்மளுக்கு பேசிக்காக யோசித்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நரம்புகள்லாம் இருக்கும். சின்ன ரத்த ஓட்டம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு இவ்வளோ தான் அம்மா இருக்கணுன்ட்டு ஒரு அம்மா படைச்சிருப்பார். அது வந்து நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி பெரிய சைஸில் சின்ன சைஸில் வேணால் இருக்கலாம். பட் வந்து இத்தனை நரம்பு இருக்கணும், இத்தனை இது இருக்கணும்னு ஒரு கணக்கு எல்லாத்தையும் வச்சு தான் படைச்சிருக்குது. அது அதை போய் நம்ம நோண்டிக்கிட்டு அதை கட் பண்ணி விட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறேன்ட்டு அது கண்டபடி அறுத்து விட்டாங்கன்னு வச்சுங்க, அது ரத்த ஓட்டம் சீராக இருக்குமா, அதனால் என்ன காம்ப்ளிகேஷன் வரும், சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குமா, யோசிச்சு பார்த்தா பயமாக இருக்குங்க. ஒன்றும் இல்லை, அந்த கை சின்ன ஃப்ராக்சரை அந்த கம்யூனிட்டி வர என்னை வந்து கோணி ஊசி வச்சு தைக்கிற மாதிரி தைச்சி 3வது ஆப்ரேஷன் பண்ணி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த மாதிரி அரைக்குறையாக படிச்சுட்டு வந்த எந்த டாக்டருக்கு ஒழுங்கான டாக்டர், எந்த டாக்டர் அரைக்குறையான டாக்டர்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த லட்சணத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிவிட்டு என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்கள். அதை விட இன்னொரு தமாஷை என்னென்னா, தெலுங்கில் ஒரு பொண்ணு வந்து இந்த ஈடிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து சமையல்லாம் பண்ணும், ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அதுக்கு வந்து நெத்தி ஆகி போய் முண்டி இருக்க முடியெல்லாம் கொட்டி போச்சான். அதுக்குன்ட்டு பின்னாடி சரிச்சு பின்பக்கம் நிறையா முடி இருக்குது, ஒரு பெரிய பஞ்சாக முடியை எடுத்து அதை முன்னாடியே ஒட்ட வச்சுட்டாங்க போல இருக்குது. சிரைச்சதையும் காமிச்சிது, ஒட்ட வச்சதையும் காமிச்சிது. சிரைச்சிட்டு நடுவில் சிரைச்சிட்டதுனால அந்த மேலே இருக்க முடி வந்து அப்படி கீழே தள்ளி விட்டு கவர் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது சிரைச்ச மாதிரி தெரியாத மாதிரி இருக்குது. அது ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ வந்து இது காலை நக்காத வந்து சும்மா இருக்க மாட்டீங்களல்ல, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கிறது இல்லை, உட்கார விட்றதில்ல என்ன வந்து அது வந்து பண்ணிக்கிதுனே வச்சிங்க. அது என்ன சொல்லுது, 5 நாள் வீட்டில் இருக்க சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் தலையில் சிரைச்சி இது ஒட்ட வச்சதுனால அந்த 5 நாள் வரைக்கும் மூஞ்சி கொஞ்சம் வீங்கி போயிடுமா, அப்போ நார்மல் ஆகிடுமா அப்படின்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு பயமாக இல்லை? அது வந்து தலையில் பொதுவாக வந்து தலையிலேயே கை வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுலாம் கை காலை பண்ணிட்டுறதுவே பெரிய பிரச்சனை கொடுக்கும். தலையிலலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அது வந்து மூளைக்கு போகிற நரம்பெல்லாம் பாதிச்சிச்சின்னா என்ன ஆகுறது. இது மேலே சிரைச்சி எடுத்து அந்த முடியை முன்னாடி கொட்ட வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க, அதோட சைடு எஃபெக்ட் வந்து இல்லாமல் இருக்குமா, அதோட என்ன ஆகுமோ தெரியாது நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து அதை முன்னாடி கொஞ்சம் நெத்தியாக இருக்குன்னா அந்த சமயத்தில் வேணால் கொஞ்சம் விற்க மாட்டிக்கிட்டு, அந்த பொண்ணுக்கும் 40 வயசுக்கு மேலே தான் இருக்கும், நல்லா நெத்தியாக இருந்தால் இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு விக்கு ஒன்று வாங்கி டிவி சீரியல்லாம் டிவிலலாம் வர்றதுனால அந்த டைமில் அந்த விக்கை எடுத்து வச்சுக்கிட்டு ஷோ முடிஞ்சோடனே கட்டி வச்சுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி சிரைச்சி முன்னாடி ஓட்டுறதெல்லாம் வைக்கிறதுங்கிறது எனக்கு உண்மையிலே அவசியம் இல்லாமல் டாக்டர்கிட்ட போகக்கூடாதுங்கிற ஒரு தாட்டுக்கே வந்துட்டேன் நான். ஏன்னா ஏதோ சிஜிஹெச் கவரேஜ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நம்ம போயிட்டோன்னு வச்சுங்க, நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிவிட்றாங்க. அது திருப்பி நம்மளை ஒரு எனக்கு ரைட் ஹேண்டை வந்து ஹேண்டிகேப்டு மாதிரி ஆகிவிட்டேன் நான். இப்போ திருப்பி ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு தீர்த்தம் கூட வாங்க முடியாத அளவுக்கு கை திரும்ப மாட்டேங்குது, அந்த நிலைமை கொண்டாந்து விட்டானோ. இந்த லட்சணத்தில் இவனுள்கிட்ட போய் ஆப்ரேஷன் வேறு பண்ணிக்கணும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம், ஒழுங்காக பண்ணுவான்னு கேரண்டி யார் கொடுக்குது நம்மளுக்கு? எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். தயவுசெய்து யாருமே எந்த உடம்புல அழகு குறைக்கிறேன், வெயிட்டு குறைக்கிறேன்ட்டு யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணிக்காதீங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. நம்ம பெரிய ஒன்றும் அதை பற்றி சயின்ஸ் நாலேஜ் இல்லைன்னா கூட அந்த நரம்பெல்லாம் கட் ஆகிடாதா, தொப்பையில் செஸ்ட் எல்லாம் கட் ஆகினா என்ன ஆகுறது?
முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணி குறைங்க, சாப்பாடு வச்சு குறைக்க முடியும் பாருங்கள். ஏன்னா ஒன்றுமே முடியல வச்சுங்க, என்ன மாதிரி அழுதுட்டா உட்காருங்க, அவ்வளோதான். டாக்டர்கிட்ட மட்டும் போய் எந்த ஆப்ரேஷனும் பண்ணிக்காதீங்க. உடம்ப குறைக்கிறான், வயிற்றை குறைக்கிறான், ப்ரெஸ்ட்டு குறைக்கிறான்ட்டு எல்லாம் அவர் அனுபவம் தான், வேறு என்ன.